சிலர் இருப்பாங்கங்க, எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள், ஆத்திரம் அடைவார்கள், ஆத்திரத்துடன் கோபத்துடன் வாய்க்கு வந்த வார்த்தைகளை எல்லாம் பேசுவார்கள், கையில் கிடைத்ததையெல்லாம் போட்டு தூக்கி எறிவார்கள். அவங்க பக்கத்திலே போய் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்க கோபத்துடன் அடிக்கடி நடந்து கொள்வார்கள். ஏன் இந்த கோபம் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்றால், அவர்கள் உலகியலில் ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது ஆசை கொண்டிருப்பார்கள். அது நிறைவேறாத போது அவர்களுக்கு இந்த கோபம் வருகிறது. அது மட்டுமல்லாமல் பிறர் மீது ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்திருப்பார்கள் போது அது நடக்காத போது கோபம் வருகிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கோபம் எதனால் வருகிறது? இந்த கோபத்திற்கு உண்டான உண்மையான காரணம் என்ன என்றால், அளவுக்கு அதிகமாக நாம் ஒருவரின் மீதோ அல்லது பொருட்களின் மீதோ கொண்டுள்ள ஒரு காமம் தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த காமத்தை பற்றி ரொம்ப அழகா சொல்றாருங்க கிருஷ்ணர். பகவத்கீதை 3வது அத்தியாயம் 37வது ஸ்லோகத்துல, ரஜோகுணத்திலிருந்து உண்டாகி இந்த காமம் தான் கோபம் ஆகும் அப்படின்னு சொல்றாருங்க. இது பெருந்தீரிக்காரன். எப்படின்னா, கோபத்தோட நம்ம நிறைய திரைப்படங்களை நம்ம பார்த்திருப்போம். கோபத்தோட ஒருத்தர் போட்டு இன்னொருத்தரை தள்ளும் பொழுது அவங்க கீழே விழுந்து பின்மண்டையில அடிபட்டு உங்களை உடனே இறந்து போயிடுவாங்க. அந்த அளவிற்கு இந்த கோபம் என்பது மிகவும் கொடூரமான ஒரு விஷயமாகும். இது பெருந்தீனிக்காரன் என்று அதனாலதான் சொல்றாரு. போகங்களில் போதும் என்ற எண்ணம் இல்லாதவன், போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. மேலும் பெரிய பாவ செயலை செய்ய தூண்டுகின்ற விஷயம், இதையே இந்த விஷயத்தில் பகைவனாக அறிந்து கொள் அப்படின்னு சொல்றாருங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா, 41வது ஸ்லோகத்துல, ஆகவே அர்ஜுனா, நீ முதல்ல புலன்களை வசப்படுத்தி கொள் அப்படின்னு சொல்றாரு. ஐம்புலன்களை நாம் அடக்கி வசப்படுத்தி கொள்ள வேண்டும். ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அளிக்கின்ற இந்த நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் ஞானம் என்கின்ற ஒரு சுடரானது எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை தூண்டி சுடர் விட்டு பிரகாசிக்க செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாகும். அதை விடுத்து இந்த உலகியலில் கோபம் என்கின்ற விஷயத்தின் ஒருவன் வீழ்ந்து போகும் பொழுது அவன் வீணே அழிகிறான். ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அளிக்கின்ற பெரும் பாவியான இந்த காமத்தை நிச்சயமாக வீருடன் ஒழித்து விடு அர்ஜுனா அப்படின்னு சொல்றாருங்க. இது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய எல்லோருக்கும் தான். இது போன்ற பகவத்கீதை தத்துவங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வாருங்கள். நன்றி.